குட் மார்னிங் மக்களே. டே டூ ஆஃப் மண்டோஸ் மறையூர். செம்ம தூக்கம் நைட்டு. இப்போ தான் ஏந்துக்கிறேன். கரெக்டாக சன்ரைஸ் ஆகுது. 7:15 போல் இருக்குது. சரி பார்த்தீங்கன்னா இப்போ தான் சன்ரைஸ் கரெக்டாக ஆகுது. மலையிலேருந்து சன் வெளில வருது. இன்றைக்கி கிளைமேட்டும் ரொம்ப காலையில் ரொம்ப சில்லாக இருக்குது. மவுண்டன்ஸும் நல்லா கிளியர் வியூ வருது. நீங்கள் இந்த சைடு தெரியுதான்னு தெரியல, இங்கே கேமராவில் தெரியுதான் தெரியல. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாக் தான். கீழே ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது. கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ இன்றைக்கி டே 2 என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு சன்ரைஸ் டெக் போகலான்னு பார்த்தோம். பட் தூங்கிட்டேன், அதனால் போக முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி இங்கே மட்டோஸில் தான் ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ நல்ல லொக்கேஷன்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. எல்லா ஃப்ளவர்ஸும் வேறு, எல்லா செடிகளும் எல்லா ஃப்ளவர்ஸும் பயங்கரமாக பூத்து வேறு இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி இங்கே பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து ஒரு ரிவர் ட்ரெக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரிவர் ட்ரெக் போய் பார்த்துட்டு ரிட்டன் வந்து மறுபடியும் இங்கே ஸ்டே பண்ணிடலாம். அதான் இன்னியோட பிளான் சிம்பிள் தான். இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு ஈவினிங் ரிவர் ட்ரெக் போய் பார்த்துட்டு மறுபடியும் வந்து தூங்கிடலாம். அவ்வளோதான் இன்றைக்கி பிளான். ரெடி ஆகிட்டு சாப்பிட வந்துட்டோங்க. என்ன தான் ரூம்ஸ் அண்ட் வியூஸ் நல்லா இருந்தாலும் இந்த ஸ்டே வெக்கேஷனோட ஸ்பெஷலே இவங்களோட ஃபுட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணுறாங்க. நான் ஸ்டே பண்ணதுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லலாங்க. அவ்வளோ சூப்பராக பார்த்துக்குறாங்க, சான்ஸே இல்லைங்க. சாப்பிட்டு முடிச்சு நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் வீடியோ ஷூட் ட்ரை பண்ணோங்க. அதோட கிளிம்ஸும் இப்போ பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து ஒரு பக்கத்தில் ஒரு ரிவர் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அது போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். ஸோ அவங்க சொன்ன ரூட் என்னென்னா, பார்த்தீங்களா சைடில் இந்த மாதிரி ஒரு கெனல் போவோம். அந்த கெனல் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போங்க. ஸோ உங்களுக்கு அந்த ரிவர் வந்துடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நம்ம ஸ்டேயில். ஸோ நாங்களும் கிளம்பிட்டோம். நேற்று திருமூர்த்தி ஃபால்ஸ் போனோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் தரேன், மேலேயும் அட்டாச் பண்ணுறேன், போய் பார்த்துட்டு வாங்க. திருமூர்த்தி ஃபால்ஸ்னால் நல்லா தண்ணி இருந்துச்சுங்க. ஸோ அதை நம்பி தான் இந்த ரிவர் ட்ரெக்கே நாங்கள் பிளான் பண்ணது. இந்த ரிவர் ட்ரெக் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பப்ளிக் யாருக்குமே தெரியாதுங்க. இந்த லோக்கல் அப்புறம் இந்த லோக்கலில் ஸ்டே பண்ணுற கெஸ்ட் வரவங்களுக்கு மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாங்க. நாங்களும் அப்படி தான் வந்தோம். சூப்பரான ரிவர் ட்ரெக்குங்க. நாங்கள் அந்த ரிவருக்கு இன்னும் போகலனாலுமே கூட இந்த ட்ரெக்கில் வர வியூஸும் அந்த மவுண்டனும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு வர மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ட்ரெக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டு எங்களை மாதிரியே இந்த கெனலை ஃபாலோ பண்ணி இந்த ரிவர் பேஸுக்கு வந்துடலாங்க. ஸோ இந்த தண்ணில் பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸாக வாக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எவ்ரி டைம் ஒரு டேர்னிங் இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு புதுசாக ஒரு வியூ வருது. ஒரு புது மவுண்டெயின் வேறு ஆங்கிள்லேருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் சேம் டைம் ரிஸ்க்கும் ரொம்ப இருக்குது. கரெக்டாக ஒருத்தர் தான் நடக்க கேப்பு, விழுந்தால் அப்படியே விழுந்துருவோம் போல எங்கேயோ. ஓகே கைஸ், ரிவரோட ஃபஸ்ட் சைட் பார்க்குறோம். ஒரு கரெக்டாக ஒரு 45 மினிட்ஸ் நடந்திருப்போம், மோர் தென் 45 மினிட்ஸ். ஸோ ரிவரோட ஃபஸ்ட் சைட் பார்க்குறோம். ஸோ நாங்கள் சன் வர வெரி க்ளோஸ் டு செட்டிங்கில் இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் ரிட்டன் போனோம் மறுபடியும். ஸோ அதுக்குள்ளே ஸ்பீடாக போய் ஒரு ஷூட் எடுக்கலான் இருக்கோம். ஸோ ஃபைனலாக ஒரு 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இந்த ரிவருக்கு வந்துட்டோங்க. பார்த்திங்கன்னா 2 ஃபேமிலி தாங்க இருக்கோம். நாங்கள் இப்போ வந்திருக்கோம். ஸோ எங்கள் ஸ்டேலே தங்கியிருக்கிற இன்னொரு ஃபேமிலி எங்களுக்கு முன்னாடி வந்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம இந்த சைட் ஆஃப் ரிவருக்கு வந்திருக்கோம். இந்த மாதிரி கொட்டை இடத்துக்கு மேலேருந்து பார்ப்போங்க வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. குளிக்க தான் டைம் இல்லை, ஏன்னா சன்செட் ஆகுதுங்க. 50 மினிட்ஸ் டக் மறுபடியும் போகணும். இருட்டில் போகிறது கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் சன் செட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இருட்ட ஆரம்பிச்சிச்சு. அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம் ஃபால்ஸ்லேருந்து. அட்லீஸ்ட் ஃபுல் டார்க் ஆகிறதுக்கு முன்னாடி பாதி தூரமாக நம்ம க்ராஸ் பண்ணி போயிருக்கணும். இப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அங்கே கொஞ்சம் நிறைய பேர் வீடு இருந்துச்சு, கொஞ்சம் நம்ம சேஃப்டிக்கும் நல்லது. ஸோ அதனால் கிளம்பிட்டோம். லெட்ஸ் சி. அப்படியே வியூவும் பார்த்துனே வாங்க, சூப்பராக இருக்குது சைடில். ஆக்சுவலி ஸ்டேக்கு கிட்ட வந்துட்டோங்க. இன்னொரு 5 to 10 மினிட்ஸ் தான் இருக்குது. கேமராவில் சார்ஜ் இல்லைங்க. அதோட நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நம்ம டே 3ல் நாளைக்கு பார்ப்போம். ஸோ குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி டே 3 ஆஃப் மட்டோஸ் மறையூரில் 3 நாளுமே நம்ம மட்டோஸில் இருந்தோம். பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லி ட்ரெஸ் டுடே. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் இருந்தோம். அகெயின் இன்றைக்கும் லேட்டாக இருந்து அந்த சன்ரைஸ் டேக்கை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம டேரெக்டாக ட்ரெஸ் பண்ணி சாப்பிட்டு இன்றைக்கி செக் அவுட் பண்ணணும். ஸோ பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பிளான் என்னென்னு கேட்டிங்கன்னா, சூரியன் வந்துருச்சு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சன்ரைஸ் ட்ரெக் போகலான்னு இருக்கோம். இப்போ வியூ பாயிண்ட் கூட எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு. அது தவிர்த்து மீன் டைம் கொஞ்சம் இங்கே 2-3 பிளேசஸ் இன்னும் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும், அதுவும் பண்ணிடலான் இருக்கோம். ஸோ டக்கு நீங்கள் பார்க்கும்போது இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் பூத்துருக்கு. கேமராவில் எந்த அளவுக்கு தெரில. ஸோ இங்கே பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா
9:10 ஆகுது. ஸோ 9:10க்கு சன்ரைஸ் டிக் போகிற முதல் ஆள் நாங்களாக தான் இருப்போம். சரி இந்த வியூ பாயிண்ட் மிஸ் பண்ண வேணாம், என்னாலும் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்கோம். என்ன சொன்னாங்கன்னா ப்ராப்பர்ட்டி மேலே ஒரு கேட் இருக்கும், கேட் தாண்டிங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் ட்ரெக்லேயே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ போய் பார்ப்போம். ஸோ இந்த கேட்டை தாண்டி போக சொன்னாங்க. எறும்பாக இருக்குது. ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் போல். ஏறி 2 minutes தான் ஆகுது. பட் அதுக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி தெரியுது. வா வா வா. சரி இங்கேருந்தே ஒரு நல்ல பனோரமிக் வியூ தெரியுது. இங்கே அவ்வளோதானே வியூ உள்ளே இருக்கா? வியூ அவ்வளோதான். இங்கேருந்து வேணால் அங்கிட்டு பார்க்கலாம். அங்கிட்டு கொஞ்சம் சரி ஓகே. அவ்வளோதான், வேறு இல்லை. தேங்க்ஸ்ண்ணா. ஸோ ஓகே கைஸ், இங்கேருந்து கிளம்பிட்டோம் சன்ரைஸ் வியூ பாயிண்ட்லேருந்து. ஒரு 9:30 போல் தான் வந்தோம். அப்போயே சூப்பராக தான் இருந்துச்சு. காலையில் வந்தால் இன்னும் நல்லா வந்திருக்குமோ அப்படின்னு ஒரு இது இருக்குது. பட் இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10 ஆக போகுது. நம்ம செக் அவுட் டைம் வேறு 11. ஸோ இப்போ போய் ரூமில் போய் எல்லாத்தையும் வேறு கட்டி வச்சு கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். நம்ம செக் அவுட் பண்ணிட்டோம் கைஸ். செக் அவுட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ரூமையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் ஒரு குவிக் ரூம் டூர் உங்களுக்கு காமிச்சிடலான் இருக்கோம். ஸோ நம்ம மட்டோஸ் மரியூரில் ஸ்டே பண்ண காட்டேஜ் பேர் கிரிஹா காட்டேஜ். இந்த கிரிஹா காட்டேஜில் பார்த்தீங்கன்னா 2 பால்கனி இருக்குது. ஒன்று வந்து அவுட்டர் பால்கனி, ஒன்று வந்து இன்டோர் பால்கனி மாதிரி இருக்குது. ஸோ இந்த அவுட்டர் பால்கனிலேருந்து ஃபுல் மரியூருமே உங்களுக்கு தெரியும். அடுத்த ஸ்டெப்ஸ் நீங்கள் ஏறி வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டோர் பால்கனி இருக்குது. ஸோ இந்த இன்டோர் பால்கனி வந்து உங்களுக்கு ப்ரைவேட் பால்கனி மாதிரி சிட் அவுட்டோடு இருக்குது. வாங்க நம்ம ரூம்குள்ளே போய் ஒரு வாட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரூம் பார்த்திங்கனாவே ஃபுல்லாக ஆன்டிக்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற ஃபர்னிச்சரும் சரி, பெட்டு, அங்கே இருக்கிற டேபிள்ஸ், சேர் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆன்டிக்காக இருக்குது. கர்டைன்ஸுமே ரூமுமே ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. ப்ளஸ் இந்த சைடில் பார்த்திங்கன்னா டிசைனுக்காக கோலம்லாம் போட்டிருக்காங்க. லைவ் பிளான்ஸும் இருக்குது 2. இங்கே இருக்கிற லைட்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப செலக்டிவாக வச்சுருக்காங்க. ரொம்ப பார்த்து எடுத்துருப்பாங்க போல். எல்லாமே டிஃப்ரெண்ட் டிசைனில் இருக்குது, ஆன்டிக்காவுமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா போர்ட் கேம்ஸுமே அவைலபிளாக இருக்குது. நம்மளுக்கு வேணும்னா நம்ம டைனிங் ஏரியாவிலேருந்து இங்கே எடுத்துக்கு வந்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா இந்த ஸ்விட்சஸும் கூட அந்த காலத்து ஸ்விட்சஸ் வச்சுருக்காங்க ஆன்டிக்கா. ஸோ ஆனால் இந்த காட்டேஜோட ரொம்ப அட்ராக்டிவான விஷயமே இவங்களோட ஓப்பன் பாத்ரூம் தாங்க. இந்த ஓப்பன் பாத்ரூமே ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. இவங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஷவரும் வச்சுருக்காங்க, ஒரு ஓப்பன் பாத்டப்புமே வச்சுருக்காங்க. இந்த பாத்ரூம் பார்த்தாலே தெரியுங்க எவ்வளோ லக்ஸரியாக இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாமே அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி ஓப்பன் பாத்ரூம் ஒரு வாட்டியாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப் டைமில். ஸோ நம்ம இதோட இந்த டூரை முடிச்சுக்கிறோங்க. நம்மளுக்கு ரிட்டன் கேப் இருக்குது உடுமலைப்பேட்டைக்கு. நம்ம அதை போய் பிடிப்போம் வாங்க. மரியூரில் பார்த்தீங்கன்னா சாண்டில் வந்து லார்ஜ் ஸ்கேலில் கல்டிவேஷன் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வீட்டுக்கு சாண்டில், ஸ்பைசஸ், சாக்லேட்ஸ் ஏதாச்சும் வேணும்னா இந்த கடையை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கடை மரியூர் என்ட்ரன்ஸில் இருக்குது. பேர் பார்த்தீங்கன்னா சாண்டில் அட்வென்ச்சர் பார்க். ஸோ இந்த கடையில் நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு டேரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பிட்டோங்க. நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி ஹில்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அது பக்கத்தில் இருக்கிற லொக்கேஷன் பற்றியும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் மறையூரில் லக்ஸரி ஸ்டே வெக்கேஷனும் அது பக்கத்தில் இருக்கிற அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸ் பற்றியும் பார்த்துருந்தோம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. உங்களோட என்கேஜ்மெண்ட் தான் எங்களோட மோட்டிவேஷனே. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.